வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவொரு இறைவா, இந்த அருமையான காலை பொழுதிலே உம்மை போற்றி உமக்கு நன்றி நல்கிறேன். அன்பு தெய்வமே, என்னை முழுவதுமாய் உம் பாதம் அர்ப்பணம் செய்கிறேன். இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும், என் உடல், என் ஆத்மா, என் பொருள், என் எண்ணம் என்ற அனைத்தையும் உமக்கு பரிபூரணமாய் சமர்ப்பணம் செய்கிறேன். அன்பு இயேசுவே, எங்களை படைத்து எங்களை அனுதினமும் வழி நடத்துகின்ற வழிகாட்டியாம் இறைவா, இந்த புதிய நாளினை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நம்பிக்கையோடும் அதிக வாஞ்சையோடும் உமது மகிமைக்காக நீர் தந்த இந்த நாளினை பயன்படுத்த உமது ஆடுகளாகிய எங்களுக்கு மேய்ப்பனாக இருந்து வழிநடத்தும்படியாக அன்பு இயேசுவே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் தாயாகிய மாசற்ற கன்னி மரியாளே, எங்களுக்காக உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரை செய்து வழி நடத்தும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுக்காலம் 30ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, இறை ஆட்சி எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பற்றி சற்றே சிந்திப்போம். விதையும் மாவும். இறையாட்சி பற்றிய இயேசுவின் உருவகங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன. இறையாட்சி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்கின்றார். இயேசுவின் உருவகங்கள் வெகுஜன மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இறையாட்சியை கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவுக்கு ஒப்பிடுகின்றார். முதலில் இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி என்றால் திருசபை அல்லது விழுமியங்கள் அல்லது இறப்பின் பின் வாழ்வு என்று நிறைய புரிதல்கள் இருக்கின்றன. ஆனால் இறையாட்சி என்பது இயேசு, அவ்வளவுதான். இதனால்தான் இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கின்றது, ஏனெனில் நான் உங்கள் நடுவில் இருக்கின்றேன் என்கின்றார் இயேசு. இயேசு இயங்கும் இறையாட்சி தலம் இந்த உலகம்.
கடுகு விதை. யூதர்கள் கடுகு விதையை எல்லா விதைகளிலும் மிகச் சிறியதாக கருதினார்கள். இயேசுவும் கடுகளவு நம்பிக்கை என்று சொல்லும்போது கடுகின் சிறிய அமைப்பையே சொல்கின்றார். கடுகு என்பது ஸ்னாபிஸ் நிக்ரோ என்ற தாவரத்திலிருந்து பெறப்படும் விதைகளையே குறிக்கின்றது. இங்கே மற்றொரு வாக்கியத்தையும் சொல்கின்றார். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின. இயேசுவின் விதைப்பவர் எடுத்துக்காட்டில் பறவைகள் விதைகளின் எதிரிகளாக இருக்கின்றன. ஆனால் இங்கே அவைகள் விருந்தினர்களாக வருகின்றன. உருவகத்தை நிறைவேற்றும் விதமாக கூட பறவைகள் பற்றி இயேசு சொல்லியிருக்கலாம். புளிப்பு மாவு. புளிப்பு மாவு என்பது நாம் பாலில் ஊற்றும் தயிர் உரை போன்றது. பழைய தயிர் புதிய பாலில் ஊற்றப்படும் போது பாலும் தயிராக மாறிவிடுகிறது. புளிப்பு மாவு என்று சொல்வது இன்று நாம் ரொட்டி அல்லது கேக் செய்யும் போது சேர்க்கும் ஈஸ்ட் என்ற பாக்டீரியா. இது மாவில் சேர்க்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் மாவு நெகிழ்வுத்தன்மை அடைகிறது. புளிகாரம் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். இதன் வேலையை பாதி இரவில் நிறுத்த முடியாது. இது செய்து முடித்த வேலையை மீண்டும் திருப்ப முடியாது. இறையாட்சியும் அப்படிப்பட்டதுதான். புளிப்பு மாவு விவிலியத்தில் எதிர்மறையான பொருளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே நேர்முக பொருளில்தான் உள்ளது. கடுகு விதையும் புளிப்பு மாவும் போல இறையாட்சி இன்று இருக்கின்றதா? எப்போது உலகம் பெரிய மரமாகவும் புளிப்பான மாவாகவும் மாறும்? இந்த எதிர்நோக்கு அல்லது காத்திருத்தலைத்தான் முதல் வாசகத்தில் பவுல் மற்றொரு உருவகத்தின் வழியாக விளக்குகின்றார். படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது. தள்ளு தள்ளு என்று ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் முடியாத போது பெருமூச்சு. ஆனால் இறுதியில் மகிழ்ச்சி. இறையாட்சியை இயேசுவை கையிலேந்தும் மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். யாருமே துணையின்றி வாழ்ந்திடும் போதும் எல்லாரும் எதிரி போல் நினைக்கும் போதும் அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே. அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே. வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே. புனிதர்களின் அருள்மொழி. என் வாழ்வில் எப்பொழுதும் என்னோடு இருக்கும் ஜெபம் ஜெபமாலையே. எளியோர் மற்றும் புனிதர்களின் ஜெபமும் இதுவே. பாப்பரசர் பிரான்சிஸ். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ
எதுவுமே ஆவதில்லை. கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வழிகளில் நான் செல்லும் போதும், திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும், இருள் மூடும் வழிகளில் நான் செல்லும் போதும், திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும், ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே.